அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுகீரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ 50 கிராம் பாசிப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கீரையை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு குளிர்ச்சி இந்த கீரை. நல்லா 2 விசில் விட்டதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கலாம். இப்போ கடைஞ்சி கொடுத்துட்டு இதுக்கு சைட் பை பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னே வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இது 3மே சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா இப்போ நம்ம இந்த கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து இதை 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். மூடி போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.